ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டத்தில் போகிற கூட்டத்தில் எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அதிமுகவே அந்த ஆம்புலன்ஸில் தான் போக போகுது. அதில் எடப்பாடி அவர்கள் ஐசியூவில் இருக்க போகிறாரு. இவங்க எல்லாத்திலுமே முதல்வர் திரு ஸ்டாலின் தான் காப்பாற்ற போகிறாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு சார். பார்த்தீங்களா அதை? ஆம்புலன்ஸில் போனால் காப்பாற்றலாம் தெரியுமா உங்களுக்கு? கட்டுமரத்தில் போனால் கதை காலி. பாருங்கள் வீட்டு எவ்வளோ ஆழத்தில் உள்ளே போனாலும் கடல் கடல் அவ்வளோதான். அப்படியே அங்கே உட்காந்து காரியமும் முடிச்சுட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி தனியாக அதுக்கு ஒரு பஸ்ஸு புதுசாக விட்டுருக்காங்க சார். என்ன ஒரு பஸ் விட்டு சார் நிறைய பஸ் விட்டுருக்காங்க. கூடுதலாக 900 பஸ் உங்களுக்கு வருது இல்லை, வாங்கி போட வேண்டியதானே தமிழ்நாட்டுக்குள்ளே. பழைய பஸ்லாம் தூக்கி ஸ்கிராப். அதில் தான் சட்ட சிக்கல் இருக்குன்றது மாதிரி தான் திரு சிவசங்கர் சொல்லி. என்ன சட்ட சிக்கல்? கமிஷன் வராதுன்றது தான் உங்களுக்கு சிக்கலா, இல்லை கரண்ட்டில் வந்து இல்லை சார்ஜ் ஏற்ற முடியாது உங்களுக்கு சிக்கலான்றதான் இயல்பான கேள்வி, மக்கள் கேள்வியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா இங்கே எதுவுமே இருக்காது தம்பி. பாதி விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம நீங்கள் எல்லாம் செஞ்சுருவீங்களா? நீ சென்னைக்குள்ளே சுற்றுற, நீ போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வா. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போங்க. பிற மாவட்டங்களில் இந்த மகளிருக்கான பேருந்துன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. 3 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் ஒரு சில ஊர்களில் இருக்குது. இன்னும் ஒரு சில ஊர்களில் அந்த பஸ்ஸே கிடையாது சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு கருணாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டருக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தா கூட வரக்கூடிய தேர்தலில் ஒரு அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ ஜெயிக்க முடியாது. சாதியை வைத்து மக்களை கொல்லக்கூடிய வேலையை செய்கிறேன்னு ஒருத்தன் பேசுனதுக்கப்புறம் அவனுக்கு சீட்டு கொடுத்தாக்கா நீங்கள் கொலைகாரனை ஊக்குவிப்பதற்கு சமம்ன்றதான் இன்னைக்கு மக்கள் கருத்து. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து 210 இடம், அது வந்து 200 கூட கிடையாது, 190 கிடையாது, அது என்னமோ தெரியல, 210 இடத்துல வந்து அதிமுக கூட்டணி வெல்லும், அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டத்தில் போகிற கூட்டத்தில் எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அதிமுகவே அந்த ஆம்புலன்ஸில் தான் போக போகுது. அதில் எடப்பாடி அவர்கள் ஐசியூவில் இருக்க போகிறாரு. இவங்க எல்லாத்திலுமே முதல்வர் திரு ஸ்டாலின் தான் காப்பாற்ற போகிறாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு சார். பார்த்தீங்களா அதை? அதாவது அதிமுக ஐசியூவில் போக போகுது, எடப்பாடி அவர்களும் ஐசியூவில் இருக்க போகிறாரு, ஆம்புலன்ஸில் போக போகுது. இவங்க ஆட்சி வந்து கட்டுமரத்தில் போக போகுது. அதானே ஆம்புலன்ஸ் வெர்சஸ் கட்டுமரமா? நீங்கள் என்ன சார் புது நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? தம்பி அதானே உண்மை. நீங்கள் பண்ணுறீங்கல்ல. அதிமுக உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸில் போக போகுதுன்னா அப்போ நீங்கள் கட்டுமரத்தில் ஏறி போக போகிறீங்களான்னு கேட்குறேன். சார் அவர் நடக்கிறத தானே சொல்கிறார். அதிமுகவில் இன்னைக்கு ஏகப்பட்ட சலசலப்பு, உட்கட்சி பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேல அப்படின்றது நடக்கலையே சார். அது அவங்க கட்சிக்குள்ளே எவ்வளோ மேலே நடந்தாலும் இன்றைக்கும் கட்சியோட தலைமை யார் இருக்கிறா, இன்றைக்கு யாரை எதிர்த்து யார் களம் காண போகிறான்னு தான். அப்போ இனிமேட்டு வந்து கட்டுமரம் வைசஸ் ஆம்புலன்ஸ் வச்சுக்கலாமா? இந்த கட்டுமரத்தில் இவர்கள் பயணம் செய்ய போவது கடல் மார்க்கமாக பயணம் செய்ய போகிறார்கள். விழுந்தாங்கன்னு வச்சுங்க, பிழைக்க வாய்ப்பு இல்லை. இதுவாத ஆம்புலன்ஸு அங்கே வந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஆம்புலன்ஸே. ஆம்புலன்ஸில் போனால் காப்பாற்றிடலாம் தெரியுமா உங்களுக்கு? கட்டுமரத்தில் போனால் கதை காலி. பாருங்கள் வீட்டு எவ்வளோ ஆழத்தில் உள்ளே போனாலும் கடல் கடல் அவ்வளோதான். அப்படியே அங்கே உட்காந்து காரியமும் முடிச்சுட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சமீபத்தில் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனும் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுகவில் இருந்தார், அதனால் அவருக்கு அரசியல் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து திரு விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், என்ன பண்ணியிருக்காரு அவர் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு சார். பார்த்தீங்களா அதை? இப்போ நீங்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப ஏன் இப்படி போட்டு நோண்டிட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை ஏன் பேச மாட்டீங்க யாருமே? திமுக என்ன செய்ய போகிறது அதை பற்றி பேசுங்க. அவருக்கு அரசியல் தெரியுது, தெரியல, புரிதல் இருக்குது, புரிதல் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? அவனுக்கு கேள்வி வச்சா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ராஜகண்ணப்பன் என்ன சொல்ல போகிறார், அவர் என்ன செய்ய போகிறார், அதிமுக என்ன செய்ய போகிறது, திமுக என்ன செய்ய போகிறது, அந்தந்த கட்சி நபர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யுங்க. அவருக்கு ஒன்றும் தெரியல, தெரிஞ்சிருக்கின்றதோடைய அந்த அறிவை வந்து உள்ளே பூந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஞானி கிடையாது இல்லையா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறான்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுனால இவர் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. கரெக்டா? எல்லாமே ஞானிகளாக மாறாதிருக்காரு. அரசியல் களத்தில் யதார்த்தத்தை பேசுவோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 900 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க சார். ஆனால் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் திரு சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எல்லாமே கொடுப்பாங்க, ஆனால் அவங்க பேர்லேயே வச்சு கொடுப்பாங்க, இந்தியில் வச்சு அந்த மாதிரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு இந்தியில் பேர் வச்சு கொடுப்பாங்க, பிரதான மந்திரி பஸ் ஸ்கீம்ன்ற மாதிரி கொடுத்துருவாங்க, ஆனால் அதுக்கு நிதியே தரமாட்டாங்க. அதனால தான் நாங்களே வந்து நாங்கள் பஸ்ஸை எங்கள்கிட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி எடுத்துக்கிறது சார் இதை? இவங்க தனியாக கான்ட்ராக்ட் கொடுத்தாக்கா இவங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் ஆதாயம் அப்படின்றதுக்காக மறுதளிக்கிறாங்களா அப்படின்னு அவர் மீது இப்போ ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. ரெண்டாவது,
அவருக்கு மோடி கொடுத்தது என்ன பஸ்ஸு? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லை சார், அவங்க ஃபண்டில் எலக்ட்ரிக் பஸ். எலக்ட்ரிக் பஸ் தான். ஆமாம், அதை சார்ஜ் ஏற்ற கரண்ட் தமிழ்நாட்டில் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும், அது தமிழ்நாடு தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதைத்தான் சொல்கிறேன், இவங்களுக்கு அந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் பெருசாக இல்லை, கரண்ட்டு நம்ம பாதி இது கட்டாயிட்டு கிடக்குது, நம்ம வந்து இதை வாங்கிட்டு 900 பேர் பஸ் நின்றுச்சுனாக்கா அது விமர்சனமாக மாட்டிக்கும்னு சொல்கிறதுனால வாங்காமல் இருக்கிறாரா ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்னன்றதை அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒன்று கமிஷனுக்காக நான் ஏற்பட்ட பிரச்சனையா, இல்லை கரண்ட் இல்லாதனால வந்து மறுதளிச்சிட்டாங்களான்ட்டு. உங்களுக்கு உள்ளபடி இன்றைக்கி அந்த மகளிருக்கு கொடுத்த பேர் தான் எவ்வளோ ஓட்ட உடசலாக இருக்குது, பிரேக்கு பிடிக்காமல் பாலத்தில் தொங்குது, இடிச்சிட்டு கிடக்கு, பெண்கள் கீழே விழுகிறாங்க. நம்ம பார்க்குறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி தனியாக அதுக்கு ஒரு பஸ் புதுசாக விட்டுருக்காங்க சார். என்ன ஒரு பஸ் விட்டு சார் நிறைய பஸ் விட்டுருக்காங்க. கூடுதலாக 900 பஸ் உங்களுக்கு வருது இல்லை, வாங்கி போட வேண்டியதானே தமிழ்நாட்டுக்குள்ளே. பழைய பஸ்லாம் தூக்கி ஸ்கிராப். அதில் தான் சட்ட சிக்கல் இருக்குன்றது மாதிரி தான் திரு சிவசங்கர் சொல்லி. என்ன சட்ட சிக்கல்? கமிஷன் வராதுன்றது தான் உங்களுக்கு சிக்கலா, இல்லை கரண்ட்டில் வந்து இல்லை சார்ஜ் ஏற்ற முடியாது உங்களுக்கு சிக்கலான்றதா இயல்பான கேள்வி, மக்கள் கேள்வியாக இருக்குது. சார் அவங்க என்ன கேட்குறாங்க, நிதி எங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நாங்களே பார்த்துக்குறோம் சொல்லி. சார் தப்பு இருக்கு. பஸ்ஸாகவே கொடுக்குறேன் வாங்கிட்டு போகும்போது என்ன உனக்கு நிதி என்ன வேண்டி கிடக்கு? உனக்கு எதுக்கு நிதி? அப்போ உன்னோட நோக்கம் முழுக்க எதில் இருக்குது? இன்ப நிதி, தயாநிதி, உதயநிதி, கலாநிதி, நிதியிலேயே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. என்ன பொழுது புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க, பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க அவங்க கமிஷனுக்கு வராது, அதனால் இவங்க வந்து மக்களுக்கு தேவையில்லாமல் இது பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. கமிஷன் வராதுன்னு சொல்கிறாரா, இல்லை வந்து கரண்ட் எங்கள்கிட்ட இல்லை சார்ஜ் ஏற்றுறதுக்குன்னு சொல்கிறாரான்றது மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே நடந்தது இல்லையா சார்? ஏன் இது புதுசாக இது நடக்குது? அது கூட ஒரு வேளை வந்து இவங்க கொடுக்குற காசுலாம் வாங்கி எங்கிட்ட போட்டுறாங்க, அது வந்து கன்வெர்ட் ஆகி மக்களுக்கு போக மாட்டேங்கிறனால ஸ்டேட்டாக பஸ்ஸாகவே கொடுத்தான்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியலையே நமக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்சார பஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லை ஏசி பஸ் வர புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ இருக்கிறப்போ இவ்வளோ இருக்கப்போ பஸ்ஸை வாங்கி பேசாமல் சேர்த்து விட்டு ஓட்ட வேண்டியதானே தம்பி? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேமில் இருக்கணுன்றதான் கேள்வியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா இங்கே எதுவுமே இருக்காது தம்பி. பாதி விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம நீங்கள் எல்லாம் செஞ்சுருவீங்களா? மத்திய அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசு கல்விக்கு வேணான்னு சொல்லுவீங்களா? அந்த பேரில் தானே கொடுக்குறாங்க, அப்போ கல்விக்கு காசு வேணான்னு சொல்லிடுவீங்களா? ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து இப்போ மழை வடிகால் நீர் ஆரம்பிக்கிறதுக்குலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே காசு கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்லி. அப்போ எந்த காசுமே வேணாம்ப்பா, எங்கள்கிட்ட இருக்க வளத்தை வச்சு செஞ்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு போங்க தமிழ்நாடு அரசு சொல்லிடுங்க. தமிழ்நாட்டில் எப்படியும் போதுமான பஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லை சார்? யார் சொன்னா? நீ சென்னைக்குள்ளேயே சுற்றுற, நீ போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வா. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போங்க. பிற மாவட்டங்களில் இந்த மகளிருக்கான பேருந்துன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. 3 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் ஒரு சில ஊர்களில் இருக்குது. இன்னும் ஒரு சில ஊர்களில் அந்த பஸ்ஸே கிடையாது. அப்போ வந்து இன்றைக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு மட்டும்தான் தம்பி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. பிற எல்லா மாவட்டத்துக்கும் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் அதிகம். அவன் போட்டி போட்டு அவன் சம்பாரிச்சுக்கிறான், அதுக்கான கமிஷன் இங்கே கொடுத்துறாங்கனால இது வந்து அவர்களுக்குமான பிரச்சனையாக போகுதில்ல. அப்போ வந்து மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயம் கிடைக்கலன்னும் பொழுது எக்ஸ்ட்ரா 900 பேருந்து வாங்கி எல்லா மூலம் முழுக்க ஓட்ட வேண்டியதானே? இதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறப்போ அவங்களுக்கு. ஆனால் 900 பஸ்ஸை வந்து இவங்க நிராகரிச்சிருக்க கூடாது. அப்போ மக்களுக்கு நலன் கிடைக்குதுனாக்கா நீங்கள் வாங்கி ஓட்டணுமே தவிர நீங்கள் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு அதில் நலன் எதுவுமே இல்லைன்றதுனால நீங்கள் வேணான்றீங்கன்றது தான் நீங்கள் மக்கள் குற்றச்சாட்டு. அது பார்ப்போம் சார், அது ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது, பாருங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா தமிழ்நாடே வந்து இவங்களோட என்னென்ன தேவை இருக்கோ அவங்களே பூர்த்தி பண்ணுறாங்கன்றதுலையும் பொறுத்து. யார் தமிழ்நாடு அரசு 4.5 வருஷம் பூர்த்தி பண்ணி கிழிச்சு கேப்பை நெட்டாங்க, இப்போ பூர்த்தி பண்ணிடுவாங்க, அப்படி தானே? நான் சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வருதுன்றதுனால ஏதாவது சில குரலை காட்டலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் 1 மாதத்தில் இருந்து 2 மாதத்துக்குள்ளே மாதம் மின் கட்டணம் எடுக்கக்கூடிய முறை அமலுக்கு வரும். வந்துச்சுன்னா சிறப்பு சார், அது ரொம்ப சூப்பரான திட்டம். தயவு செஞ்சு நீ ஓட்டுக்காக கூட செஞ்சுட்டு போ, அதை கொண்டு வா. அது வந்து பாமரனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீ தயவு செஞ்சு ஓட்டுக்காக செஞ்சாலும் பரவாயில்ல, திமுக நீங்கள் அதை கொண்டு வாங்க. கடைசி நேரத்துலையாவது சாக போகும்போதாவது கடைசி நேரத்தில் மருந்து கொடுத்து காப்பாற்றின மாதிரி நீங்கள் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்காக அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மகிழ்ச்சி தான், நான் வரவேற்கிறேன். சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு கருணாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டருக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தா கூட வரக்கூடிய தேர்தலில் ஒரு அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ ஜெயிக்க முடியாது. இந்த வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு வந்து சரியான மக்கள் வந்து சரியான பாடத்தை புகட்ட போகிறாங்க அப்படின்ட்டு அவர் அகென்ஸ்டாக பேசியிருக்காரு. 2021 வரை அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் சட்டமன்றத்திலையும் அம்மையார் ஜெயலலிதாவை அவர் புகழ்ந்து பாட்டெலாம் வர பண்ணார். இன்னைக்கு டோட்டலாக டிஎம்கே பக்கம் போய் ஒரு சீட்டுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, ஒரு சீட்டுக்காக. அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 2000 ரூபாய்க்கு மேலே தான் திமுக கொடுக்க போகுதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம், கரெக்டுங்களா? அது ஒன்று. 2வது, இந்த சைடு வந்ததுக்கப்புறம் அவருடைய வேலை கொஞ்சம் பிஸி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏன், என்ன வேலை? நீங்கள் தான் சொன்னீங்களா கூவத்தூரில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு. சரி, வந்த நியூஸை தான் நான் சொன்னேன். நானும் வந்த நியூஸ் தான் சொல்கிறேன். அப்போ அந்த வேலை இங்கே ஜாஸ்தி இருக்குது போல் இருக்கு, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் எதுவும் பேசுகிறாரான்னு தெரியல. வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களோ? உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி தகவல் ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஐடியா கேட்குறேன், உங்கள் ஒப்பீனியன் கேட்குறேன். தம்பி, எனக்கு தெரிஞ்சு சாதியை வைத்து அரசியல் செய்து சாதியை வைத்து மக்களை கொல்லக்கூடிய வேலையை செய்கிறேன்னு ஒருத்தன் பேசினதுக்கப்புறம் உனக்கு சீட்டு கொடுத்தாக்கா நீங்கள் கொலைகாரனை ஊக்குவிப்பதற்கு சமம்ன்றதான் இன்றைக்கி மக்கள் கருத்து. என்னென்னா
அவர் பகிரங்கமாக சொன்ன ஒரு விஷயம், நாங்கள்லாம் பல்லு விளக்குற கேப்பில் வந்து கொலை செஞ்சுருவோம், நீங்களாம் பிளான் பண்ணணும், காவல்துறையை வந்து கல்லெடுத்து அடித்தா நான் தான் அடித்தேன், நில்றா நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் முதலமைச்சருக்கே வந்து அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும், சட்டமன்றத்தில் அடிச்சிருவோன்னு சொல்லி முதலமைச்சர் பயந்த கதையெல்லாம் உண்டுன்னு சொல்லி பேசியிருக்கிறார் பொழுது, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை அடிப்பேன்னு சொல்கிறதும் பயப்படுவாங்கன்னு சொல்கிறதும் கொலை செய்வது வந்து ஊக்குவிப்பதும், நாங்கள் வந்து போலீஸ் அடிச்சுட்டு நாங்கள் தான் சொல்லி நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நபரை வந்து இந்த மாதிரி ஒரு தேர்ட் கிரேடாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்குறீங்கனாக்கா யார் கொடுப்பா? சார் அப்படி பார்த்தா கூட திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தொண்டர்கிட்டே சொல்கிறாரு, ஒருத்தங்க மேலே இவ்வளோ வழக்கு இருக்கணும், இந்த வழக்கு நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அரசியல் இதெல்லாம் நான் சாதாரணமாக பேசுகிறது தானே சார். இதை வந்து கொலை செய்கிறது வழக்கு வாங்குறவனுக்குலாம் இப்போ சீட்டு கொடுக்குது திமுகன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அவ்வளோதான் சிம்பிள். திமுக சார் இப்போ அங்கே தானே இருக்காரு, இப்போ நீங்கள் அதானே சொல்ல வந்தீங்க. அப்படி பார்த்தா திரும்பினாக்கா இப்போ திரும்ப அங்கே தான் இருக்காருன்னா இப்போ திமுக அதை ஊக்குவிக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகே, வெல் அண்ட் குட், எல்லாம் ஒரே இதில் ஒன்று சேர்த்துங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அதிமுக வந்து ஆம்புலன்ஸில் போகும்போது கூட எடப்பாடி வந்து ஐசியூவில் இருக்க போகிறாருன்னு யார் சொன்னால்? திரு உதயநிதி சொன்னப்போ சொன்னேன், ஆம்புலன்ஸில் போனவன் பொழைச்சிப்பான், ட்ரீட்மெண்ட் கிடச்சிரும், நீ கட்டுமரத்தில் போக போகிற, கடலில் லேசாக மிஸ் ஆகி விழுந்துன்னா மொத்தமாக செத்துடுவீங்க, அங்கேயே காரியம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆம்புலன்ஸ் சேஃப், கட்டுமரம் அன்சேஃப். பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம நிறையா பேசணும். அடுத்தடுத்து இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார் வரக்கூடிய நிகழ்ச்சிகள். நானும் நீங்களும் சார் கொஞ்சம் அப்படியே அவங்க போயிட்டு வாங்க, முதலமைச்சர் வந்து யாரும் போய் சந்திச்சிட்டு வாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நன்றி சார். நன்றி சார்.